திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கிய பள்ளி சிறுவனை 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்பதற்கு முன் இது சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்யப்பட்ட வீடியோவை பார்த்தோம். தற்பொழுது நேரலை காட்சிகளை பார்ப்போம். செய்தியாளர் தினேஷ் இணைகிறார். தினேஷ், மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க, ஏற்கனவே பார்த்த இன்ஸ்டாகிராம் வீடியோ யார் அப்லோட் செய்தது, என்ன வீடியோ அது? தற்பொழுது இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கும் அந்த இன்ஸ்டா வீடியோக்கும் என்ன சம்பந்தம்? வணக்கம். அதாவது திருச்சி மேலப்புதூர் பகுதியைச் சேர்ந்த லூடஸ் என்பவரது மகனான சாம் ரோஷன். இவர் அங்கு உள்ள பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில இன்றைய தினம் பள்ளிக்கு விடுமுறை விளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாள்ல தனது சக நண்பர்கள் ஒரு 5 பேரோட அந்த ரோஷன் இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே இருக்கக்கூடிய திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றினுடைய புதிய தடுப்பணை பகுதிக்கு குளிப்பதற்காக இன்று மதியம் 2 மணி அளவில் வந்திருக்காரு. அந்த தடுப்பணைக்கு அருகாமையில அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது அவருடைய எதிர்பாராத விதமாக அது அங்க இருந்தக்கூடிய ஆழமான பகுதியில அவர் சென்று அவர் மூழ்கிய தொடர்ந்து அவர் சக நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயன்று முடியாமல் போனது. அவர் நீரில் மூழ்கியவுடன் உடனடியாக ஸ்ரீரங்கம் போலீஸ் காவல் நிலையத்திற்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணியில் இருந்து தற்போது வரை அந்த சிறுவனை மீட்கும் பணியில தீயணைப்புத்துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட இது எப்படி நடந்திருக்க இந்த விசாரணையில் பார்க்கும்போது கடந்த 2 தினங்களாக இன்ஸ்டாகிராம்ல இந்த பகுதியில குளிக்க வரும் இளைஞர்கள் அதனை வீடியோவாக காட்சிகளாக பதிவு செய்து சினிமா பாடல்களை இணைத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளனர். அந்த காட்சிகள் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வைரலான நிலையில இந்த பகுதியில குளிப்பதற்காக பள்ளி மாணவர்கள் அதிக அளவு இங்க வருகை தந்தனர். அதன் காரணமாக தற்போது இந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் அந்த சிறுவனை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.